சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், தற்போது ட்ரம்ப் சின்ஜிங் போட்ட மாஸ்டர் பிளான் என்ன, இது ஈரானுக்கு விழுந்த பலத்த அடியாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஈரானின் பிடிவாதமும் ட்ரம்பின் அவசரமும் போரை நிறுத்துமா என்பதை பற்றித்தான் தற்போது உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது. அவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். Fourth Monkey Connect 2026 ஆண்டின் கோடை காலம் உலக வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாகவே பதிவாகியுள்ளது. ஒருபுறம் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள், மறுபுறம் பதிலடியாக ஈரான் முன்னெடுத்துள்ள ஹார்மோஸ் நீரிணை முற்றுகை என்று மத்திய கிழக்கு ஒரு வெடிமருந்து கிடங்காகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இக்கட்டான சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெய்ஜிங்கிற்கு மேற்கொண்ட பயணம் வெறும் வர்த்தக பயணமாக மட்டுமின்றி ஒரு உலகளாவிய போர் நிறுத்தத்திற்கான இறுதி முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. வியாழக்கிழமை பெய்ஜிங்கில் உள்ள ஷாங்னாஹாய் தோட்ட வளாகத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தை உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் மையப்புள்ளி ஹார்மோஸ் நீரிணை ஆகும். இதில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்க ஹார்மோஸ் நீரிணை திறந்திருக்க வேண்டும் என்பதில் இரு தலைவர்களும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளார்கள். ஈரான் நாட்டிற்கு இனி எந்தவிதமான ராணுவ உபகரணங்களையும் வழங்கப் போவதில்லை என்று ஷி ஜின்பிங் ட்ரம்பிடம் உறுதியளித்திருக்கின்றார். இது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. இதற்கிடையில் சீனா இனி ஈரானை சார்ந்திருப்பதை குறைத்து அமெரிக்காவிலிருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய ஆர்வம் காட்டியுள்ளது. இது ஈரானின் பொருளாதாரத்தை மேலும் பலவீனப்படுத்தும் ஒரு மூலோபாய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஹார்மோஸ் நீரிணை என்பது அதன் கையில் இருக்கின்ற வலிமையான ஆயுதம். கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் தனது கடற்கரையொட்டியுள்ள இந்த நீர்வழி பாதையை தடுத்து நிறுத்தியது. போருக்கு முன்னதாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% இந்த நீரிணை வழியாகத்தான் சென்றது. ஒரு நாளைக்கு சுமார் 140 கப்பல்கள் கடந்து சென்ற இடத்தில் தற்போது 10 முதல் 30 கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி டெல்லியில் பேசுகையில் தங்கள் நிபந்தனைகளை ஏற்கும் நாடுகளின் கப்பல்களை மட்டும் அனுமதிப்போம் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக ஜப்பான் மற்றும் சீனாவின் கப்பல்கள் ஒரு சில நிபந்தனைகளின் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ளன. ராஜேந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் களத்தில் வன்முறை குறையவில்லை. ஓமான் கடற்பரப்பில் அண்மையில் நடந்த 2 சம்பவங்கள் கடல் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து கால்நடைகளை ஏற்றிச் சென்ற இந்திய சரக்கு கப்பல் ஒன்று ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கடிக்கப்பட்டது. 14 பணியாளர்கள் மீட்கப்பட்டாலும் இது இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஈரான் விடுத்துள்ள மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைரா துறைமுகத்திலிருந்து நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஒன்றை ஈரானிய படையினர் கைப்பற்றி சென்றுள்ளார்கள். இது சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறும் செயல் என்று அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிட மறுப்பதுதான் இந்த போரின் வேர். டொனால்ட் ட்ரம்ப் தனது நேர்காணலில் ஒரு விசித்திரமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவது என்பது ஒரு பாதுகாப்பு தேவையை விட ஒரு பொதுமக்கள் தொடர்பு உத்தி என்றே தான் கருதுவதாக அவர் கூறினார். ஈரான் ஒருபோதும் அணுகுண்டை வைத்திருக்க கூடாது என்பதில் ஷி ஜின்பிங்கும் உறுதியாக இருப்பதாக ட்ரம்ப் கூறினாலும் ஈரான் தரப்பில் எங்கள் திட்டம் அமைதியானது என்ற பழைய பல்லவியை பாடப்படுகின்றது. ட்ரம்பின் பொறுமை தீர்ந்து வருகின்றது என்ற எச்சரிக்கை பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கக்கூடும் என்பதை காட்டுகின்றது. ட்ரம்பின் இந்த பயணத்தில் அவருடன் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி இலான் மாஸ்க் மற்றும் என்விடியா தலைவர் ஜென்சன் குவாங் ஆகியோர் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இது இந்த போர் வரும் எல்லை போர் மட்டுமல்ல, ஒரு தொழில்நுட்ப போர் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றது. சீனாவின் செயற்கை நுண்ணறிவு திறன்களை கட்டுப்படுத்த அமெரிக்கா சிப் ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தது. இந்த பயணத்தில் அது குறித்து விவாதிக்கப்பட்டாலும் உறுதியான முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. சீனா சுமார் 200 போயிங் விமானங்களை வாங்க முன் வந்துள்ளது. இது அமெரிக்க தொழிலாளர் சந்தைக்கு ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் பெய்ஜிங் இதனை ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துகின்றது. அமெரிக்காவில் வரவிருக்கும் நவம்பர் மாத இடைக்கால தேர்தல்கள் ட்ரம்பிற்கு பெரும் சவாலாக உள்ளன. போர் செலவுகள் அதிகரிப்பதும் பெட்ரோல் விலை உயர்வதும் வாக்காளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தேர்தலுக்கு முன்னதாக சீனாவை ஒரு மத்தியஸ்தராக மாற்றி ஈரானை பணிய வைக்க ட்ரம்ப் முயல்கின்றார். ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் ஈரான் என்பது அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை எதிர்க்கும் ஒரு மூலோபாய கூட்டாளி. ஈரானை முற்றாக கைவிடுவது சீனாவின் நீண்டகால நலன்களுக்கு உகந்தது அல்ல என்று கூறப்படுகின்றது. ட்ரம்ப் பெய்ஜிங்கிலிருந்து புறப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பெய்ஜிங் செல்லவிருப்பதாக கிரெம்ளின் மாளிகை அறிவித்துள்ளது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. ட்ரம்பும் ஷி ஜின்பிங்கும் எத்தகைய முடிவுகளை எடுத்தார்கள் என்பதை ஆராயவும்
அமெரிக்காவிற்கு எதிராக தனது பிடியை உறுதிப்படுத்தவும் புடின் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றார். ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி கூட தற்போது அமெரிக்காவின் கணிக்க முடியாத கொள்கைகளால் அதிருப்தியடைந்து சீனாவின் பக்கம் மெல்ல சாய தொடங்கி உள்ளன. இது உலக அரசியலில் அமெரிக்காவின் ஒற்றை துருவ ஆதிக்கத்தை சிதைத்து ஒரு பலதுருவ உலக ஒழுங்கை உருவாக்கி வருகின்றது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியது போல ஞானமும் ராஜதந்திரமும் மேலோங்க வேண்டும், ஆனால் கள யதார்த்தம் வேறாக உள்ளது. ஹார்மோஸ் நீரிணை ஒரு போர்க்களமாக நீடிக்கின்றது. சீனாவின் ஆதரவுடன் அமெரிக்கா ஈரானை வழிகி கொண்டு வருமா அல்லது ஈரானின் பிடிவாதம் ஒரு உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லுமா என்பது இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும். தற்போதைக்கு பெய்ஜிங் உச்சி மாநாடு தற்காலிக நிம்மதியை வழங்கியிருந்தாலும் புடின் வருகை அந்த நிம்மதியை கேள்விக்குறியாக்கியுள்ளது. உலக அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, நலன்கள் மட்டும் நிரந்தரம் என்பதை 2026 புவிசார் அரசியல் சதுரங்கம் மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.